என் தங்கமே, இப்பொழுது நீ தனிமையில் இருந்தால் உடனே இந்த வார்த்தைகளை கேள். இந்த கருப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. நாளைய வெள்ளிக்கிழமையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒரு உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கிறான் இந்த கருப்பன். கருப்பன் இந்த நேரம் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கும் நன்மைகள் என்னவென்று உணரும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை நான் உடனிருந்து ஒவ்வொரு நிலைகளிலும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் ஒன்றை தனிமையில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் எதுவோ ஒன்று இந்த கருப்பன் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. அதை கருப்பன் உனக்கும் ரகசியமாகவே சொல்ல வேண்டி வந்திருக்கிறார் என்று இதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் கவனம் கொண்டு இருந்து விட்டால் போதும். கருப்பன் நினைத்ததை நினைத்தது போலவே உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனின் அன்பு உனக்காகவே வேண்டி வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாமுமே முழு மனத்தெளிவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கென மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். நடக்கும் நன்மைகளில் என் பிள்ளையினுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடக்க வேண்டும் என்றால் இதையெல்லாமுமே நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நான் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் நல்லபடியாக கடந்து வாழ நினைக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாவற்றிலுமே என் பிள்ளை நீ தெளிவுபட ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் உனக்குள் இருந்த பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருந்த மனிதர்கள் நீ நல்லதை பற்றி சிந்திக்கும் பொழுதும் நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கும் பொழுதும் உன்னை விட்டு விலகி நிற்கிறார்களே, காரணம் என்னவென்று நீ கவனித்து பார்த்தாயா? உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவு ஒன்று இருக்கிறது. அந்த நிரந்தரமான உறவை நான் யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த உறவை நீ இழந்து விடக்கூடாது. அந்த உறவு ஒரு பெண் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிற இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இனிமேல் நீயும் கலங்கிவிட வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில்தான் உன்னுடைய எல்லா விஷயங்களும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்ல சொல்ல உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் நீ உன்னை யார் என்று அடையாளம் காண வேண்டும். உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நிச்சயமாக நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை பல விஷயங்களை நீ இப்பொழுது இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்கின்றாய். பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனது என்று நீ புரிந்து கொள்கின்றாய். இப்படி உன்னோடு நின்று நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வேளை இனி என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ கலங்காதே. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை நடத்த வேண்டும் என்பது நான் அறிந்த உண்மை. இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தனிமையில் கேட்க வேண்டிய ரகசியமாக இது மாறி இருப்பதற்கு முக்கிய காரணமே
இத்தனை காலமும் உன்னை சுற்றி நடந்த பிரச்சனைகளும் இத்தனை காலமும் உன்னை சுற்றி வந்த துன்பங்களும் தான். இவை எல்லாமுமே உன்னை தேடி தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரும்பொழுது உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலத்தில் இந்த கருப்பன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பல விஷயங்கள் நிச்சயமாக மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீயும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சுற்றி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வேண்டும் என்றே நமக்கு இன்னல்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். எல்லாமுமே நம்மை நிச்சயமாக காயப்படுத்தத்தான் செய்யும். இதையெல்லாமுமே நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாமுமே நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதனால் வரையிலும் என்ன நடந்திருந்தாலும் கருப்பன் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ புரிந்து கொண்டு நன்மைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எதுவென்றாலும் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டிய நேரம் இது. கருப்பன் உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை இல்லை என்று மறுக்காமல் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கருப்பன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் சொல்லும் பொழுதெல்லாம் நீ நம்புகிறாயா? உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றிய அடையாளங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அதை நீ எடுத்துக்கொள்கிறாயா? எதுவுமே உன்னுடைய மனதிற்குள் நிற்பதில்லை. எந்த விஷயங்களுமே உன்னுடைய மனதிற்குள் முழுமையாக நின்று விடுவதில்லை. எல்லாமுமே எதையாவது ஒன்றை சிந்திக்க வைத்து உன்னை வேதனைப்படுத்துகிறது. எல்லா விஷயங்களுமே நம்புவதற்கு மறுக்கிறாய். என்ன கருப்பா, இவர்கள்தானே எனக்கு உறவுகள், இவர்களையே நீ இப்படி சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வது? இந்த உறவுகளை இப்படியே விட்டுவிட்டால் நான் என்ன செய்வது என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்பன் சொல்வது போல இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். இந்த மனிதர்களை நீயும் புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதற்காகத்தான் நான் உனக்கான நேரத்தை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் உனக்கான தருணங்களை எல்லாமும் நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும்படி நான் எப்பொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமுமே முழுக்க முழுக்க உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீயும் கொஞ்சம் புரிந்து கொள்ள தயாராகு. அப்பன் எப்பொழுதுமே உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை கெடுத்து வைத்தது போலத்தான் ஆகிவிட்டது. சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்றே அறியாமல், சுற்றி இருக்கும் தீமையான மனிதர்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீயும் இப்படியே கடந்து செல்ல நினைக்கிறாய். ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆயுதம் இந்த மனிதர்களினுடைய நாக்கு மட்டும்தான். இந்த நாக்கு பேசுகின்ற வார்த்தைகள் இன்னொருவரை நிச்சயமாக வாழக்கூட விடாமல் செய்துவிடும். பேசுவதற்கு முன்னால் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்து பழகினாலும் சரி, நீயும் அவர்களை அந்த தூரத்தில் வைத்து பழக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையோ கடந்து வாழும் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக
மாறுகிறது என்பதனை நீ கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எவ்வளவு சீக்கிரமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனிதர்கள் நிச்சயமாக ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானதாக கிடைக்கும் பொழுது உடனே மனது மாறிவிடுகிறார்கள். இந்த உறவு உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நீ நினைக்கும் பொழுது இது ஒன்றுமில்லாதது போல அவர்கள் ஆக்கிவிடுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய இந்த நேரம், இனி நடக்கக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் என்ன சொல்லி கொடுக்கிறது, ஏது சொல்ல கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லி வாழ வைக்கும் இந்த நேரம். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை இது. கருப்பன் துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயம் இது என்பதனை நீ மறக்காதே. நான் ஒவ்வொரு நாளுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நொடிகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாரையும் நினைத்து எதற்காகவும் நாம் இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. என் குழந்தையே, எந்த நொடி என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் போல உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. கருப்பன் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறதோ அதை அப்படியே வைத்துவிட்டு கடந்து செல்லத்தான் நீ நினைக்கிறாய் அல்லவா? உண்மைதான். உன் அப்பன் என்னாலும் இதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கடந்து செல்கிறது என்பதனை என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. உதவும் உள்ளம் இருப்பவனுக்கு வாழ்க்கையில் வசதி இருப்பது கிடையாது. வசதிகள் இருப்பவனுக்கு இன்னொருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருபொழுதும் இருப்பது கிடையாது. இதுதானே உண்மை. இன்றிருக்கின்ற நிலைமை இதுதானே. சில நேரங்களில் நீ இதை கூட யோசித்திருக்கிறாய். நாம் ஒருவருக்கு செய்ய நினைத்தால் கூட செய்கின்ற அளவிற்கு நம்மிடம் வசதி வாய்ப்புகள் இல்லையே என்று நீ யோசித்திருக்கிறாய் அல்லவா? இதையெல்லாமுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பக்குவம் என்பது என்ன தெரியுமா? காயப்படுத்துபவர்களை மீண்டும் காயப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை நாம் எடுத்து கொள்ளாமல் அவர்களை காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் பக்குவம். இவர்கள் நமக்கு செய்ததை மீண்டும் நாம் அவர்களுக்கு செய்தோமானால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அதனால் நம்மை சுற்றி நடப்பதை எல்லாமும் எதிர்கொண்டு நாம் பக்குவத்தோடு அதனை நாம் வாழ்க்கையில் நினைக்க தொடங்கினோமானால் எந்த துன்பங்களும் நம்மை நெருங்காது என்பதனை நாம் புரிந்து கொள்வோம். இடத்திற்கு தகுந்த பேச்சும் ஆளுக்கு தகுந்த நடிப்பும் நடிப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நல்லவர்கள் வேஷத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, எது நடந்தாலும் பரவாயில்லை, நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு நான் தனிமையில் சொல்ல வந்த விஷயமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த நிரந்தரமான உறவை பற்றியதுதான். எதை பொறுத்து கொள்ளும், எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழும் ஒரு நேரம் உனக்கு வரும் என்று இந்த கருப்பன் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் மீண்டும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். பொறுத்த பொறுமைக்கு நிச்சயமாக உனக்கு பலனுண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கான தீர்வுகள் உண்டு என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனித்து விட்டால் அது போதும். உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியங்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. நடப்பதை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நிரந்தரமாக வாழ வைக்க வேண்டும். என் குழந்தையே, ஒரு உறவு நம்மோடு இருக்கிறது என்றால் நாம் முதலில் அந்த உறவு இல்லை என்றால் நமக்கு எதுவுமே இல்லை என்று நினைப்பது தவறு. கொஞ்ச காலம் வழிவிட்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமான பதிலை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகி தேவையான விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது போல எதுவும் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பினாய். ஆனால் இந்த கருப்பன் சொல்கிறேன், உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுமே இனியும் உன்னை பக்குவப்படுத்தவே வருகிறது. இந்த உறவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நிரந்தரமான ஒன்றை கொடுக்கவே வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எல்லாமும் மாறிவிடலாம். ஆனால் இந்த உறவு இனி ஒருபோதும் உன்னை விட்டு நீங்காது, உன்னை விட்டு மாறாது. உனக்கு எப்பொழுது எந்த அன்பை கொடுக்க வேண்டுமோ அந்த அன்பை கொடுத்து இந்த உறவு உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்காகவே வழிநடத்தி கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டு இனி நல்லபடியாக வாழ நீ உன்னை எப்பொழுதும் மனதளவில் தயார்படுத்தி கொண்டே இரு. நீ நினைத்தால் இங்கு எதுவுமே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்களை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் சரி, ஆசைப்படாத விஷயங்களும் சரி, மேலும் மேலும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமும் போதும். நாளைய விடியல் பொழுது, தேய்பிறை பஞ்சமி திதியினுடைய விடியல் பொழுது, இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற சில உறவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இவர்கள் உண்மையானவர்களா போலியானவர்களா என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவு உனக்கு உண்மையைத்தான் கொடுக்க வருகிறது என்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இவர்களை நீ எப்பொழுதும் உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவு வேறு யாரும் இல்லை. உன் கருப்பன் சொல்லக்கூடிய இந்த உறவானது பஞ்சமியின் நாயகியானவள் அந்த வராகி அம்மாவை பற்றித்தான் இந்த கருப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களினுடைய அன்பு ஒரு எல்லையற்ற அன்பு. நீ இவளை நினைக்காத நாள் இல்லை. இவளினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது என்பதனை நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லும் பொழுதாவது இந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உண்மையை கொடுக்க துணிந்து நிற்கும் இந்த நேரம் நீ எந்த உண்மையையும் விட்டு விடாமல் உனக்கு கிடைக்கும் இந்த அன்பை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை கைவிடாத ஒரு நிரந்தரமான அன்பை கொடுக்க இந்த தாய் தயாராக இருக்கும் பொழுது நீ அவளிடத்தில் முழுமையான உன்னுடைய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, யாருக்கும் சொல்லிவிடாதே, யாரிடத்திலும் இதனை பகிர்ந்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும். இந்த கருப்பன் சொல்வது போல எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்டது எதுவும் உனக்கு இதுவரையிலும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நின்று உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வெற்றியை நீ நிச்சயமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். காரணத்தோடு தான் உன்னை நான் சுற்றி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைத்ததை எல்லாமும் தாண்டி இப்பொழுது உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை
நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுத்து வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகியை நினைத்துக்கொள், உனக்கு வெற்றி நிச்சயம். அவள் என்றும் உன் நிரந்தரமான உறவு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.